எனக்கு ஒரு விஷயம் இப்ப கிளியரா தெரிஞ்சாகணும். என்ன விஷயம்? நீ இப்படி வந்து உட்காரு, நான் சொல்றேன். நான் மறுபடியும் அதே விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காத. நீ எதுக்கு சண்முகத்துக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுத்த? இதே கேள்வியை எத்தனை தடவைமா கேட்ப? எனக்கு சரியான பதில் கிடைக்கல. அதான் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதான் ஏற்கனவே சொன்னேனே, சண்முகத்துக்கு திறமையும் தகுதியும் இருக்கு. அதனால தான் நான் அவருக்கு மேனேஜர் போஸ்டிங்க கொடுத்தேன். நம்ம கம்பெனில இருக்கிற யாரையாவது விட சண்முகத்துக்கு அதிகமான தகுதியும் திறமையும் இருக்கா? மா, இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சாகணும்? அத நேரடியாவே கேள. இல்ல, சண்முகம் மேல உனக்கு என்ன அப்படி அக்கறை? டிரைவரா இருந்த அவனை திடீர்னு மேனேஜர் ஆக்கி பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு ஏன் வந்துச்சு? சும்மா அவன்கிட்ட அறிவிற்கு திறமை இருக்குன்னு எல்லாம் பதில் சொல்லி சமாளிக்காத. என்ன நோக்கத்துல நீ அவனை மேனேஜர் ஆக்குன? நீயே புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்கறன்னு நினைக்கிறேன். அதனால நானும் வெளிப்படையாவே பதில் சொல்றேன். சண்முகத்தை நான் விரும்புறேன்.